நியாயத்தின் பக்கம் நிற்கும் மக்களே, பெற்றோர்களே, சிங்கள அரசின் திட்டங்களை மிகவும் உறுதியோடு செயற்படுத்திக் கொண்டு தமிழர்களை பிரித்துக் கொண்டிருக்கும் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவினரும் அதன் தமிழ் மோச வானொலி கும்பலும் இணைந்து நடத்தும் உச்சக்கட்ட போராட்டத்தில் வைத்வத் வளாகத்தின் பல முட்டாள்கள் பலிக்கடாவாகிக் கொண்டுள்ளனர். ரொம்மன் வளாக பெற்றோர் புத்திசாலிகளாக விலகிச் செல்கின்றனர். அன்னை பூபதி தமிழ் கலைக்கூடங்களை கையகப்படுத்துவதற்கு எடுத்த அனைத்து முயற்சிகளும் தோல்வியுற்ற நிலையில் தற்போது பிள்ளைகளை பயன்படுத்தி அன்னை பூபதி பாடசாலை பிள்ளைகளுக்கு கல்வித்தடை விதித்துள்ளது என்றும் பெற்றோருக்கு எதிராக பல பொய் வழக்குகளை பதிவு செய்துள்ளது என்றும் குழந்தைகள் காப்பகத்தில் முறைப்பாடு செய்துள்ளது என்றும் நாடகமாடி அனைவரையும் ஏமாற்றி அன்னை பூபதி பாடசாலைக்கு களங்கம் ஏற்படும் வகையில் பரப்புரைகளை மேற்கொண்டு பிள்ளைகளை வைத்து இரக்கம் தேடி அலைகின்றனர். தமது தலைமையில் ஏனையவர்களைச் சேர்த்து வேறு பாடசாலையை உருவாக்கும் நோக்கில் வைத்வத்தில் பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் பிரித்துள்ளதாக தகவல் கசிந்துள்ளது. வளாகத்தை பிரித்து துண்டாடி இத்திட்டத்தை நயவஞ்சகமாக நிறைவேற்ற முன்னின்று நாடகமாடி குழந்தை நலக்காப்பகம் என விடயங்களையெல்லாம் இழுத்து பொய் பரப்புரை செய்து ஒரு குடும்பத்திற்கு நன்றி கூறி பாராட்டியுள்ளார்கள். இவ்வாறான செயல்களை ரொம்மன் வளாகத்தில் செய்ய முடியாதென இவர்களுக்கு நன்கு விளங்கிவிட்டது. ரொம்மன் பெற்றோராகிய நாம் இவர்களின் திட்டங்களை நன்கு அறிந்து புத்திசாலிகளாக விலகி நிற்பதனால் தொடர்ந்தும் ரொம்மன் வளாகத்திற்கு வந்து இவ்வாறான மலிவான போராட்டங்களை செய்து அனைவரின் மனதிலும் வெறுப்புகளை ஏற்படுத்தி பாடசாலையில் குழப்ப நிலையை உருவாக்கி நிர்வாகத்தினருக்கும் பெற்றோருக்கும் இடைவெளிகளை பெரிதாக்கி காவல்துறைகளை வரவழைத்து பாடசாலைக்கு ஒரு முடிவுகட்டி கட்டடத்தை கையகப்படுத்தலாம் என திட்டமிட்டுள்ளனர். இந்த கும்பலுக்கு உதவி புரியும் சில ஆசிரியர்களையும் நாம் அவதானித்தோம். உதவி புரிந்த ஆசிரியர்களில் ஒரு சிலர் தமிழ் மோச வானொலி பணியாளர்கள், ஏனையவர்களாக மகளிர் அமைப்பினருமாகவே உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. அதிலும் முக்கியமாக சிங்கள அரசின் கைக்கூலி என உறுதிப்படுத்தப்பட்ட ஒருவர், அதாவது தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவில் இன்றும் பதிவில் இருக்கும், சிறிலங்கா செல்லும் போது கண்டிய நடனத்துடன் வரவேற்கப்பட்டு விசேட நபரின் நெருங்கிய உறவினர் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அன்னை பூபதி தமிழ் கலைக்கூடத்தினால் அங்கத்துவம் நீக்கப்பட்ட பிள்ளைகளுக்கும் தடையின்றி கல்வி வழங்கப்படும், அவர்கள் தொடர்ந்தும் பாடசாலை வரலாம் என எழுத்து மூலமாக அனைவருக்கும் தகவல் வழங்கப்பட்ட பின்பும் இந்த போராட்டம் எதற்கு? பிள்ளைகளை வைத்து தாம் செய்த குற்றச் செயல்களை மறைக்கப் பார்க்கின்றனர். இவ்விடயங்களைப் பற்றி கதைப்பதற்கு நிர்வாகம் அழைத்தால் கதைக்கப் போவதில்லை. தாங்கள் தவறு செய்யவில்லை என்றால் ஏன் கதைக்கச் செல்லவில்லை? மடியில் தனம் இருந்தால்தானே வழியில் பயம் வேண்டும். ஏனைய பெற்றோர்கள் அங்கத்தவர்கள் முன்னிலையில் கதைக்க வேண்டுமென்று கேட்டால் தவறில்லை. ஆனால் ஆசிரியர்கள், பணியாளர்கள், அங்கத்தவர்கள் பிரச்சினைக்கு அவர்களை எதற்கு அழைக்க வேண்டும்? இது விதண்டாவாதம். எனவே ஏனைய பெற்றோர் முகம் சுளிக்க வெளிக்கிட்டுள்ளனர். தங்கள் தங்களின் விடயங்களை கதைப்பதற்கு அடுத்தவர்களை ஏன் கூட்டிச் செல்ல வேண்டும்? தற்போது அடுத்தவர்கள் பிள்ளைகளின் படிப்பையும் முழுமையாக குழப்புகின்றனர். இந்த சிங்கள கைக்கூலிகள் பிள்ளைகளுக்கு கல்வி தேவை என்று மட்டும் கருதினால் எப்போதோ இப்பிரச்சினைகளுக்கு தீர்வு கண்டிருக்கலாம்.
ஆனால் இவர்களின் திட்டம் வேறு என்பதை முழுமையாக காட்டுகின்றனர். ரொம்மன் வளாக பெற்றோர் மிகவும் புத்திசாலிகளாக இவர்களை ஒதுக்கி வைத்து தங்கள் வேலைகளை மிகவும் தெளிவோடு பார்க்கின்றனர். ரொம்மன் வளாக பெற்றோரையும் நல்ல பண்புள்ள பல ஆசிரியர்களையும் எண்ணி சக பெற்றோர்களாகிய நாம் பெருமை கொள்கின்றோம். இந்த தமிழினத் துரோகிகளை விரட்டுவோம். எமது பாடசாலையை பாதுகாப்போம். வாய்மையே வெல்லும். நேர்மையுடன் நியாயத்தை நோக்கிய பெற்றோர் குழு.